தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு கடவுள் செய்த நன்மை. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்கிறதுக்காக கழுதை மேல பல கோயில்களுக்கும் ஊர்களுக்கும் செல்றாரு. அப்படி அவர் போகும்போது ஒரு கழுதை அது அவரோட பயணத்துக்காக எடுத்துக்கிறாரு. ஒரு விளக்கு இருட்டு நேரத்துல தேவைப்படும்னு எடுத்துக்கிறாரு. ஒரு புத்தகம் எடுத்துக்கிறாரு, அது பயண களைப்பு தெரியாம இருக்க படிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு சேவல் எடுத்துக்கிறாரு, அது எதுக்கு அப்படின்னா இரவு நேரத்துல தூங்கிட்டா விடியற் காலையில சீக்கிரமே எழுந்துக்கிறதுக்காக. அப்படி அவர் வீட்டுல இருந்து கிளம்பி சாயங்கால நேரம் வரைக்கும் வந்துடுது. அப்படி அவர் வீட்டுல இருந்து கிளம்பி சாயங்கால நேரம் வந்துடுது. ஒரு கிராமத்தை வந்தடைகிறாரு. அந்த கிராமத்துல அவர் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த ஊர் மக்கள் அவரை பத்தி விசாரிச்சுட்டு, இல்ல ஊருக்கு புதுசா வரவங்களை யாரு எவருன்னு தெரியாம எப்படி தங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க தங்கறதுக்கு மறுத்துடுறாங்க. அப்புறம் அவர் வேற வழியே இல்லாம அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் தன் கழுதையை நிறுத்திட்டு ஒரு மரத்து ஓரமா இறங்கி படுத்துக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது. பயண களைப்புல படிக்க ஆரம்பிச்ச அந்த புக்கை எடுத்து பாதையில இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த விளக்கு அணைஞ்சிருது. உடனே சரி, விளக்கு அணைஞ்சிருச்சு, கடவுளுக்கு நாம படிக்கிறதுல விருப்பம் இல்லை போல, சரி அவர் செஞ்சா ஏதோ ஒரு நன்மைக்காக தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சேவல் கூவுற சத்தம் கேக்குது. விடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறாரு. இல்ல, நடு இரவா தான் இருக்கு. அந்த நடு இரவுல அந்த சேவலை ஒரு நாய் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஆசிரியருக்கும் சரி, சேவலும் நம்மளை விட்டு போயிடுச்சு, கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இதையெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா படுத்துக்கிறாரு. அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல அவரோட கழுதை கத்துது. எதுக்காக கழுதை கத்துது அப்படின்னு ஏஞ்சி பாக்குறாரு. அந்த கழுதைய ஒரு ஓநாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு அவர் வருத்தப்படல. சரி, கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம காலையில எழுந்து அந்த ஊருக்கு போய் வேற ஏதாவது ஒரு கழுதை கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு நம்மளோட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு நினைச்சு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. காலையில விடிஞ்சிருது. சூரியன் வந்ததுக்கு அப்புறமா அந்த கிராமத்தை நோக்கி போறாரு. அங்க போன உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, கொள்ளை கூட்டத்தினால அந்த கிராமம் முழுவதும் சூறையாடப்பட்டிருக்கு. உடனே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நல்ல வேளை நாம மட்டும் நைட்டு இங்க தங்கியிருந்தோம்னா கொள்ளை கூட்டத்துல நாமளும் மாட்டி இருப்போம். ஒருவேளை சேவல் கூவி இருந்தா அந்த சத்தத்தை கேட்டு கொள்ளை கூட்டக்காரன் நம்மளையும் பிடிச்சிருப்பான். இல்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த வெளிச்சத்தினால நாமளும் மாட்டிருப்போம். இல்ல ஒருவேளை கழுதை கத்திருந்தா கூட அந்த சத்தத்துல வந்து நம்மளையும் பிடிச்சிருப்பான். கடவுள் எது செஞ்சாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து அந்த ஆசிரியர் கிளம்பி போயிடுறாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நல்லதோ கெட்டதோ கடவுள் நம்ம வாழ்க்கையில நடத்துற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல ஏதாவது ஒரு நன்மையும் இருக்கும்.